மோனிகா, அடியே மோனிகா, ஐயோ மோனிகா. அப்பா கடைக்கு போய் 2 பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் என்னையே வேலை சொல்லிட்டே இருக்கீங்க. கடைக்கு மட்டும் நான் எத்தனை அடி போவேன்? காலையில தானே போனேன், அப்பவே சொல்ல மாட்டீங்களா? அவ மட்டும் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் நானே போணுமா? அப்படியே நீ தாங்குறாங்கன்னு எனக்கு நினைப்பு. இந்த நாய் வளர்க்குற நாய் மேல கூட எங்க வீட்ல எல்லாரும் பாசமா இருப்பாங்க, ஆனா ஏன் மேல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நான் போர்டு எக்ஸாம் எதுவும் என் தலையில அவ்வளவு பிரஷர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் வரணும், ஃபேமிலியே ஃபர்ஸ்ட் வரணும்னு அவ்வளவு பிரஷர் பண்ணாங்க. ஆனா அந்த நாய்க்கு மார்க் டெஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நாய் பப்ளிக் எக்ஸாம் எழுதல, கொரோனா பாஸ் ஆச்சு. ஸ்கூல்ல கிஷ்கிந்தா, எம்ஜிஎம், பிஜிபி எல்லாம் கூட்டி போனாங்க. விடலையே, என்ன விடல. நோ ட்ரிப் நோ. ஆனா அந்த நாய் 10th படிக்கும் போதே 3 நாள் கேரளா ட்ரிப் போயிட்டு வந்துச்சு. இப்போ கூட போக வக்கில்ல. ஷீ இஸ் பிளானிங் இன்டர்நேஷனல் ட்ரிப். தாய்லாந்துலாம் போறா. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கலந்து கேங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட போது நான் நோ சொன்னதுனால அவங்க எனக்கே நோ சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் என் பேரண்ட்ஸ்க்கு நான் தான் என்டர்டெயின்மெண்ட். எக்ஸாம்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னை ஃபங்க்ஷன் கூட்டு போயிருவாங்க. பட்டு பாட போடணும், ஜுவல்ஸ் போடணும், ரைம்ஸ் பாடணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடி காட்டணும். எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா? ஆனா இந்த நாய் எக்ஸாம் இருக்கு, காலேஜ் இருக்குன்னு வரவே மாட்டேங்கிறா. இப்ப கூட என்ன விட மாட்டேங்கிறாங்க. இப்ப போனா கல்யாணம் எப்போ வேற என்னன்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. காதல் எங்க வீட்ல தொடப்பக்கட்டையால அடிப்பாங்க. எனக்கு இல்ல. காலேஜ் ஸ்கூல் எங்கேயுமே இல்ல. She has a boyfriend. எனக்கு மட்டும் தான் தெரியும். I am being her guardian angel. காப்பாத்துவேன். வீட்ல மாட்டிட்டா நாளைக்கு நானே காப்பாத்துவேன். எனக்கு இல்ல கிண்டர் ஜாய் வாங்குனது இல்ல. இப்ப வரைக்கும் சூப்பர் மார்க்கெட் போனா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ ஸ்விக்கில ஆர்டர் போட்டு என்ன பே பண்ண வைக்கிறா. ஒரு காலத்துல அவளை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தேன். போற போக்க பார்த்தா என்னோட அட்ரஸ் எந்த குப்பை தொட்டி எனக்கு தெரியும்.